சீட் என்ற பெயரில் தெலுங்கில் வெளியாகி வெற்றி பெற்ற படத்தின் ரீமேக் இந்த உயிரே உயிரே. இப்படம் மூலம் ஹீரோவாக களம் இறங்கியிருக்கிறார் முன்னாள் நடிகை ஜெயபிரதாவின் மகன் சித்து. அவருக்கு இப்படம் கை கொடுக்கும் விதமாக அமைந்துள்ளதா என்பதை பார்ப்போம். முதல் சந்திப்பிலேயே ஹன்சிகா மீது சித்துக்கு காதல் வருகிறது. நாளடைவில் ஹன்சிகாவும் சித்து மீது காதல் கொள்கிறார். ஒரு கட்டத்தில் சித்துக்கு தான் காதலிக்கும் ஹன்சிகா தன் எதிரியான அஜயின் தங்கை என்பது தெரிய வருகிறது. அதே போல அஜய்க்கும் தெரிய வருகிறது தன் தங்கையை காதலிப்பவன் தன்னோட எதிரி என்று. காதல் திருமணம் என்றாலும் அது இரு வீட்டார் சம்மதத்துடன் நடக்கும் போதுதான் சந்தோஷமான வாழ்க்கை அமையும் என்ற கொள்கையுடைய சித்து எப்படி அனைவரது சம்மதத்துடன் ஹன்சிகாவை மனம் முடிக்கிறார் என்பதே உயிரே உயிரே படத்தின் மீதி கதை. காதலித்து திருமணம் செய்வதென்றாலும் அது அனைவருடைய சம்மதத்துடன் நடந்தால்தான் வாழ்க்கை இனிக்கும் என்ற ஒரு வரி கதையை காதல் சென்டிமெண்ட் அடிதடி என இயக்கியிருக்கிறார் ராஜசேகர். ஆனால் ரசிகர்களை கவரும் விதமாக திரைக்கதை அமைப்பதில் கோட்டை விட்டிருக்கிறார் இயக்குனர். அழுத்தமில்லாத காட்சி அமைப்புகள், லாஜிக் மீறல்கள் என இடைவேளை வரை மெல்ல நகரும் திரைக்கதை போரடிக்க வைக்கிறது. ஆனால் இடைவேளைக்கு பிறகு கொஞ்சம் சூடு பிடிக்கிறது திரைக்கதை. அதன் பிறகு கதையில் வரும் சில திருப்பங்கள் ரசிக்கும்படி அமைந்துள்ளன. அறிமுக ஹீரோ சித்துவை முதலில் ஒரு மென்மையான ஹீரோவாக காட்டி பிறகு அடிதடியில் தூள் கிளப்ப வைத்திருக்கிறார் இயக்குனர். இலசுகளின் மனதை கொள்ளை கொள்ளும் விதமாக படம் முழுக்க அழகாக வரும் ஹன்சிகாவின் கதாபாத்திரமும் R.D. ராஜசேகரின் ஒளிப்பதிவும் ஆனுப் ரூபனின் இசையில் அமைந்துள்ள இனிய பாடல்களும் உயிரே உயிருக்கு கை கொடுத்துள்ளன. ஆனால் 146 நிமிடங்கள் ஓடும் இப்படத்தில் எடிட்டிங்கில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்றே எண்ணம் தோன்றுகிறது. கதாநாயகனாக அறிமுகமாயிருக்கும் சித்து ரொமான்ஸ், அடிதடி, சென்டிமெண்ட் என அனைத்து ஏரியாக்களிலும் குறையில்லாத பங்களிப்பை வழங்கி தன் தாயாரின் பெயரை காப்பாற்றியிருக்கிறார். ஆனால் அவருடைய குரல் வளத்தில் ஒரு கம்பீரம் இல்லாதது ஒரு குறையே. படம் முழுக்க அழகாக வரும் ஹன்சிகாவின் நடிப்பு, வழக்கம் போல சித்துவின் அக்காவாக வரும் சாய் சிங், ஹன்சிகாவின் அண்ணனாக வரும் அஜய், அப்பாவாக வரும் ஆடுகளம் நரேன், அம்மாவாக வரும் உமா பத்மநாபன் மற்றும் ஜெகன் ரோகிணி ஆகியோரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தோட பலன் பார்த்தோம்னா சித்து ஹன்சிகாவின் பங்களிப்பு, ஒளிப்பதிவு, பாடல்கள். பலவீனம் என்னன்னு பார்த்தோம்னா லாஜிக் இல்லாத விஷயங்களை கடைபிடிக்காத திரைக்கதை அமைப்பு, மிகவும் ஸ்லோவாக பயணிக்கும் முதல் பாதி, படத்தின் அதிகப்படியான நீளம். மொத்தத்தில் இப்படத்தில் எந்த புதுமையான விஷயங்கள் இல்லை என்றாலும் திரைக்கதைக்கு உயிர் கொடுத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும்.